Good morning. Welcome to Alasco CTS. இன்னைக்கு இந்த பிரசன்டேஷனில் காப்பர் மார்க்கெட் MCXல இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது காப்பர் மார்க்கெட்டில் நேற்று நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். நேற்று என்ன நடந்துன்னு பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து 432 அப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆனதுலேருந்து கம்ப்ளீட்டாக மேலே போயிருக்கு. ஆனால் எங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாருங்கள், 438 பாயிண்ட் இந்த ஜோனில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் கீழே வர ட்ரை பண்ணிட்டு திரும்பி மேலே போயிருக்கு. ஸோ ஓவர் நைட் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த இடத்துக்கு ட்ராப் ஆகிருக்கு. ட்ராப் ஆகிட்டு இன்றைக்கி ப்ராபப்ளி 437 இந்த ஜோனில் இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் என்ன கன்க்ளூஷன் பாருங்கள். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பற்றி ஒரு தடவை பார்க்கலாம். இங்கே 442, ஸோ இந்த ஜோனு தான் நம்ம ரொம்ப வாட்ச் பண்ண வேண்டியது. இந்த ஜோன் தான் மார்க்கெட் நியூட்ரலாக இருந்து மார்க்கெட் இந்த ஜோன்லேருந்து கீழே வருது, திருப்பி மறுபடியும் இதே ஜோனுக்கு போய்ட்டு திருப்பி ட்ராப் ஆகுது. ஸோ 442 அப்படின்ற ஜோன் தான் பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் இருந்து தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இங்கே டேட் இருக்குது. இது என்னன்னைக்குன்னு பாருங்கள். இந்த ஜோனில் 442ல் சப்போர்ட் எடுத்து ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. மறுபடியும் இந்த 442ல் தான் பிரேக் பண்ண முடியாமல் மேலே போக முடியாமல் திருப்பி கீழே கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிருக்கு. ட்ராப் ஆனதுக்கப்புறம் இப்போவும் அதே ஜோனில் வந்து 442 மறுபடியும் ஒரு தடவை 442 இந்த ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் ஃபுல்லாக ட்ராப் ஆகிட்டு 432 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ திருப்பி இதே 442 அந்த ஜோனில் வந்து நிற்கிது. ஸோ இந்த 442 அப்படின்ற ஜோனு மார்க்கெட்டில் சென்டர் ஜோனாக இருக்குது. இதில் இருந்து பிரேக் பண்ணி மேலே போனால் மேலே போகுது, இல்லைன்னா இந்த இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வருது. ஆனால் கீழே வந்து 432 இந்த ஜோன்லேருந்து கரெக்டாக திருப்பி இந்த 10 பாயிண்ட் பவுன்ஸ் பேக்கும் ஆகிட்டுருக்கு. ஸோ இது மார்க்கெட்டோட ரேஞ்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த 442 இந்த ஜோன் மேலே மார்க்கெட் போனால் தான் கம்ப்ளீட்டாக பையிங்கு போயிடுச்சு அப்படின்றது ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பாருங்கள், கொஞ்சம் மார்க்கெட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்தனால இந்த 442 வந்து நம்ம கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி 440.6 அப்படின்னு மாற்றிக்கிறோம். ஸோ இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறப்ப என்னென்னா, இந்த 440.6 இதுக்கு மேலே காப்பர் பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் பையிங்கை ரீகெயின் பண்ண சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபுல்லாக மறுபடியும் ட்ராப் ஆகும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை விட இன்னொரு சேஃபான மெத்தட் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஒப்பீனியன்னா செல்ல மார்க்கெட்டோடைய இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுற வரைக்கும் செல் பண்ணிட்டு அதுக்கு மேலே பை பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ போனாலும் அதுக்கப்புறம் பையிங்கில் ஹோல்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணுறப்ப நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற இந்த சார்ட் சப்போர்ட்டில் இந்த மூவிங் ஆவரேஜை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அது மேலே போகிறப்ப பை பண்ணியிருக்காங்க, கரெக்டாக டபுள் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் ரெஃபரன்ஸாக வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு ப்ராஃபிட் பார்க்குற சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் எக்ஸாக்டாக 435.5 அப்படின்ற சப்போர்ட்டில் ஸ்டே ஆகிட்டு இருக்கனால இதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறப்ப நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எங்கள் ஒப்பீனியன் செல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுறது. ரெண்டாவது ஆப்ஷன் நாங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் சார்ட் சப்போர்ட்டில் மூவிங் ஆவரேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி மானிட்டர் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ ட்ரேட் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ, பை.